பூனை மற்றும் மயில். ஒரு சமயம் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கோபக்கார பூனை மற்றும் ஒரு அழகாக இருக்கும் மயில் வாழ்ந்து கொண்டிருந்தன. பூனைக்கு வெயிலில் மெதுவாக தூங்குவது பிடிக்கும், ஆனால் மயில் தனது வண்ணமயமான இறகுகளை அசைத்து ஆடுவதை விரும்பியது. ஒரு நாள் மயில் பூனைக்கு அருகில் வந்து தனது அழகிய இறகுகளை விரித்தது. என் அழகிய இறகுகளை பாரு, இதைவிட பிரகாசமானதை நீ பார்த்ததுண்டா என்று பெருமையுடன் கேட்டது. பூனை ஆழமாக அமுக்கி ஒரு தும்மல் விட்டது. ஹம், அது எலிகளை பிடிக்க உதவுமா? மயில் மூச்சு விட்டது. அது முடியாது. ஆனால் இது என்னை கிராமத்தின் நட்சத்திரமாக ஆக்குகிறது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய காற்று வீசியது, பின்னர் மழை புயல் வந்தது. மயில் சூறாவளியில் சிக்கி நேராக ஒரு சேற்றுக் குழிக்குள் விழுந்தது. அதன் அழகிய இறகுகள் சேற்றால் முழுவதும் மாசாகிவிட்டன. ஐயோ, நான் கெட்டுப்போகிறேன் என்று மயில் அழுது கொண்டது. பூனை சிறிது சிரித்துவிட்டு பின்னர் ஆழமாக மூச்சு விட்டது. அது ஒரு பெரிய இலையை எடுத்து அதன் முன்னக்கால்களால் மயிலின் இறகுகளை துடைக்கத் தொடங்கியது. இதோ, இனி நீ ஒரு சற்றே ஈரமான வானவில் மாதிரி இருக்கிறாய். மயிலின் கண்களில் நீர் திரண்டது. நீ என்னை உதவினாயா? ஆமாம் ஆமாம், அதிகமாக உணர்ச்சிவசப்படாதே என்று பூனை தலை ஆட்டிக்கொண்டு சொன்னது. அந்த நாளிலிருந்து மயில் அதிகமாக கொழும்பல் செய்யாமல் இருந்தது, மேலும் பூனை வாழ்க்கையில் சற்றே நிறங்களை ரசிக்கத் தொடங்கியது. அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்றாலும் அவர்கள் உண்மையான நண்பர்களாகி விட்டனர். ஒருவர் பிரகாசமானவர், மற்றொருவர் கோபக்காரன், ஆனால் இருவரும் அன்புடன் இணைந்தவர்கள். எப்போதும் மழை வரும் நேரம் பூனை மயிலின் அருகே உட்கார்ந்து கொண்டு தேவையான நேரத்தில் உதவ ஒரு இலையுடன் தயார் ஆகி இருந்தது.